பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் அமிலம்னா என்ன, அதை எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய பயன்பாடு என்னன்றதை பார்க்கலாம். ஏன்னா யூடியூப்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்துருக்கலாம், இதை பற்றி அதிகப்படியான அந்த வீடியோஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்புங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக தலை வணங்க வேண்டிய ஒரு கண்டுபிடிப்பு இது. ஏன்னா அந்தளவுக்கு இதில் விதை இருக்குதுங்க. மீன் அமிலம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது மீன் கழிவுகள், அதாவது முழு மீனை கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. மீன் கழிவுகள், அதனுடைய அந்த சதைப்பற்றுள்ள அந்த கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த மேலே அந்த செதில்கள்லாம் இருக்கும், அந்த துடுப்புகள்லாம் எப்படின்னா அதெல்லாம் பயன்படாது நமக்கு. அந்த செதில்கள் நம்ம நகம் பாருங்க, அந்த ரவுண்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மீன்கள், அதாவது நன்னீர் மீன்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயங்க இதுக்கு, இந்த மீன் அமிலம் தயாரிப்புக்கு. அதுக்கப்புறம் ஏன் கடல் மீன் இப்போ போடக்கூடாதுன்னா, கடல் மீனில் எப்படின்னா குடலினுடைய அளவு ரொம்ப கம்மிங்க. இதில் தான் கொஞ்சம் அதிகம், அதாங்க விஷயம். அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது அதில் கொஞ்சம் உப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அந்தளவுக்கு விரிவாக எனக்கு தெரியல. அதனால் நமக்கு இப்போது நம்ம கிராமங்களில் இருக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கழிவுகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அந்த கழிவுகளை என்ன பண்ணணும், அதை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணுங்க. இன்றைக்கி நீங்கள் அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 கிலோ கழிவு அதை கொண்டு வரணும், ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணும். இன்றைக்கி கொஞ்சம் கொண்டு வந்தால் நாளைக்கு கொஞ்சம் கொண்டு வந்தோம் பட்சத்தில், அந்த மாதிரி போகும் பட்சத்தில் புழுக்கள் ஃபார்ம் ஆகிடாது. அதாங்க இதில் செய்யக்கூடாத ஒரு வேலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் அந்த கூட நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறாங்க. நாட்டு சர்க்கரையை விட வெல்லத்தை முழு உருண்டை வெல்லத்தை தாங்க இதுக்கு இப்போ பயன்படுத்தணும். முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சரிக்கு சரி ஒரு 6 மாதம் இருக்கணும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. நாட்டு சர்க்கரை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா, அது உதிரியாக இருக்கும் பட்சத்தில் அதில் எப்படின்னா நுண்ணுயிர்களினுடைய செயல்பாடு இருக்காதுங்க. இந்த மீன் அமிலத்தினுடைய லாஜிக்கே என்னென்னா, மீன் குடலை வெள்ளத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் போயிட்டு செதைச்சி அதை நமக்கு நைட்ரஜன் சத்து நிறைந்த ஒரு இயற்கை ஒரு கரைசலாக கொடுக்குதுங்க. அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க. அதனுடைய லாஜிக்ன்றது இதுதான். அதாவது எப்படி செய்யணுன்ற பட்சத்தில், இப்போது இந்த மாதிரி ஒரு கேன் தாங்க வசதி எப்போவுமே உங்களுக்கு நான் சொல்கிறது. இப்போ இது என்னென்னா முடிஞ்சு போச்சுங்க. இதில் வடித்து வச்சுட்டேன். இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த வாரத்துலேருந்து இதுக்கு போடணும். அதாங்க விஷயம். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ கேன் ஈஸியாக மூடியை நீங்கள் அதை கழட்டிக்கலாம். அதே நேரத்தில் உள்ளேயும் கை ஈஸியாக போகும். இந்த மாதிரி கேனை வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இதை நீங்கள் மாட்டு கொட்டகையில் மேலே நீங்கள் கட்டி வைக்கும் பட்சத்தில் இந்த ஹேண்டில் நல்லா கெட்டியாக இருக்கும். 2 கயிறு கட்டி மேலே கட்டிடலாம் எங்கே வேணாலும். அதாவது இதுக்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா நாய், எலி, பூனை, எறும்பு இது வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கேன் பெஸ்ட்டு. ஒரு சிலர் நான் அதிக அளவில் போடுறேன், நான் 50 லிட்டர் பேரலில் போட்டு மேலே அதை மூடிடுறேன் பண்ணலாம். ஆனால் அதை ஹேண்ட்லிங் பண்ணுறது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இதுதான் ஈஸி, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும். சரிங்க, ரைட்டு. இப்போ இதில் என்னென்னா மீன் குடலை கொண்டு வரோம். துடுப்பு எடுத்து போடலாம் 1 2, இதனால உங்களுக்கு கரையாதுங்க. அது அப்படியே இருக்கும். கொண்டு என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுறோம். இதையே அங்கே கொண்டு போனோங்க. மார்க்கெட்டுக்கும் இந்த கேனோடு கொண்டு போனீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் அடிக்காமல் தூக்கி அப்படியே உள்ளே போட்டோமா, நேராக வெள்ளைக்கடைக்கு அது கொண்டு வந்தோமா, 10 கிலோ மீன் வந்தால் 1 கிலோ அதிகமாக போட்டு 11 கிலோ கீழே எதனா ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று போட்டு அப்படியே தூளாக இடித்து உள்ளே போட்டோம். எதுக்குன்னா சீக்கிரம் அது கரையிறதுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. வெள்ளம் உருண்டியாக கூட போடலாம். ஆனால் நம்ம என்னென்னா தண்ணி ஊற்ற போகிற வேலை இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன ஆகுனா கரையாது. அது ஸ்லோவாக கரையும். அதுக்கு தான் இடித்து போட்டுருது. ஏன்னா அந்த குடலில் இருக்கிற அந்த ஈரப்பத்தில் தான் கரையினாது. அதனால தான் இடித்து போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு விஷயங்க. அதுக்கு அடுத்தபடியாக வரும்போது இதில் தயிர் ஒரு 1/4 லிட்டர் கம்பல்சரியாக இதில் ஊற்றணுங்க. ஏன்னா புளிப்பு சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழங்கள் ஒரு 10 வாழைப்பழம் தோலோடு, மனுஷன் சாப்பிட முடியாத அளவில் இருக்கிறது நீங்கள் தோலோடு அதை பிசைஞ்சு உள்ளே போடணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் ஒரு சிலர் அது போடுறாங்க. அதையும் போட்டுக்கலாம், உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து. அது ஒரு 1/4 கிலோ அதையும் போட்டுக்கலாம். இந்த வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு தோலோட கூழாக பிசைஞ்சு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா,
ஒரு சிலர் அந்த ஈஸ்ட்டும் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறாங்க. அது வேண்டாம், இதுவே போதும். இருந்தாலும் நீங்கள் வசதி இருக்கும்போது அதை தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சப்போட்டா பழங்கள் இருக்குது பாருங்கள், அது கண்டிப்பாக போடணும். என்னன்னா அந்த சப்போட்டா பழங்கள் வந்து அதிகமாக பழுக்கும்போது அது ஒரு வாசனை வருங்க, உங்களுக்கே தெரியும். ஆல்கஹால் ஸ்மெல்லை வந்து அதில் வந்து ஈஸியாக பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதில் வந்து விஷயம் இருக்குதுங்க. அது வந்து ஒரு 5-6 பழத்தை நல்லா, அதாவது நல்லா பழுத்துருக்கணும். கையில் தொட்டாவே வந்து ஒரு மாதிரி சொட்டையாகணும். அதை நல்லா பிசைஞ்சு விதையோடு போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடுங்க உங்களுக்கு. ஏன்னா இந்த வெள்ளத்தில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு இதெல்லாம் சேரும்போது அது கொஞ்சம் வந்து ஊக்கம் கொடுத்தா மாதிரி. அதாங்க விஷயம். குச்சி போட்டு நல்லா கலக்கிட்டு இதை மூடிட்டு 2 பக்கமும் 2 கயிறை கட்டி மாட்டுக்கோட்டைகளை கட்டி விட்டுடலாம். இந்த கயிற்றில் வந்து எறும்பு சாக் பீஸை நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இது இருக்காதுங்க. இது வந்து என்னென்னா ஒரு வாரம் கழித்து மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணி அப்போவே வந்து மூடி விட்டுறலாங்க. உங்களுக்கு ஒரு வாரத்தில் தெரியும் அந்த மீன் குடலுடைய நாத்தமெல்லாம் உங்களுக்கு வந்து அது குறைஞ்சிரும். அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து எப்படின்னா 3 வாரத்தில் வந்து இது ஆகிடும், ஃபார்மேஷன் ஆகிடும். நெல்லை ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த பஞ்சாமிர்தம் வாசனை இல்லை பழுத்த அந்த பழங்களினுடைய வாசனை வந்து உங்களுக்கு வருங்க. அப்போ வந்து இது உங்களுக்கு சரியான முறையில் வந்துருச்சுன்னு அர்த்தம். எந்த காரணத்துக்கு கொண்டு இதில் வந்து எப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தயிர் கூட நீங்கள் வந்து கெட்டியான தயிராக ஊற்றுறது பெஸ்ட்டு. அதாங்க விஷயம். அதுக்கப்புறம் இதை வந்து எப்படின்னா இது வந்து வந்துருச்சு, இதை நம்ம வடிகட்டணும் அப்படின்ற ஒரு பட்சம் வரும்போது இது எப்படின்னா கெட்டியாக இருக்குங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இது வந்து கெட்டியாக இருக்கும். அப்போது இதை எப்படி நான் எப்படி பண்ணுறேன்னா, நம்ம அந்த வெங்காய சாக்கு இந்த சிவப்பு கலரில் இருக்கும், அந்த வெங்காய சாக்கை 2-3 மடித்து அதை வந்து வாயில் வச்சு கட்டி இங்கே வந்து ஒரு கயிறை போட்டு கட்டி அதை உருகாமல் கட்டிட்டு இந்த கொஞ்சம் உயரமான ஒரு தொட்டி அந்த மாதிரி இடத்துல வச்சு அதுக்கு இந்த வடிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி கம்பல்சரி ஆறி இருக்குங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் சூடாக இருக்கக்கூடாது. ஆறின பிறகு அதை முன்னாள் சாயந்தரம் ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து வடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த கெட்டித்தன்மைக்கு அது போகாமல் ஈஸியாக வடிஞ்சிருங்க. ஒரு பொன்னல் ஒன்று வாங்கி வச்சுட்டு 5 லிட்டர் கேனோ 10 லிட்டர் கேனோ இல்லை இந்த மாதிரி இருக்கிறதோ ஏதோ உங்களுக்கு ஈஸியாக எது கிடைக்குதோ அதில் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளில் திருப்பி பழையபடி கட்டி ஆகிடும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய விஷயம். வடிக்கிறது வந்து ஈஸியான ஒரு வேலைங்க. ரைட்டு, இப்போ வந்து இதை வந்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது, மீன் அமிலத்தில் என்னென்ன இருக்குது, அதாவது 80% வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்ரஜன் சத்து தான் இருக்குது அப்படின்றாங்க. 1. 2வது அதுக்கு அடுத்தபடியாக வந்து 20 வகையான அமினோ அமிலங்களும் இதில் இருக்குது அப்படின்னு வந்து லேபில் டெஸ்ட் பண்ணவங்க சொல்கிறாங்க இதில். அதனால் இதில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்துனுடைய வேலையை இது வந்து பண்ணுதுங்க. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா மேலே தான் தெளிக்கணும் மீன் அமிலத்தை அப்படின்னு வந்து எல்லாருமே அது நினைப்பாங்க. ஆனால் வேரில் கொடுக்குறது பெஸ்ட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெளிக்க வேண்டிய இதுக்கு மட்டும்தான் தெளிக்கணும். ஏன்னா மீன் அமிலத்தினுடைய அது கூட சில இயற்கை கரைசல்களை மிக்ஸ் பண்ணி நீங்கள் மலர்பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மிக அருமையான ஒரு இது இருக்குங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் வேருக்கு கொண்டு வரணும்னு ஏன் சொன்னோம்னா, இப்போ ஒரு சிலர் கீரைகள்லாம் பண்ணுறாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த துளசி சாகுபடி பண்ணுறாங்க. அது சாமிக்கு போதுங்க. அது அப்போ என்ன ஆகும்னா நம்ம மீன் அமிலம் மேலே தெளிக்கும் பட்சத்தில் அந்தளவுக்கு வந்து ஒரு ஏதோ நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து வேரில் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா வந்து மண்ணில் போய் அது வந்து செதஞ்ச பிறகு அது என்ன ஆகுதுன்னா அது இழுக்குது உங்களுக்கு அந்த சத்துக்களை. அதனால் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். 2வது வேரில் கொடுக்கும் பட்சத்தில் மேலே தெளிக்கிறதுன்றது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு வேலைங்க. வேரில் கொடுக்கறது தான் வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு வேலை. ஏன்னா இது வந்து எப்படின்னா வளர்ச்சிக்கு தான் மெயினாக உதவுது. அதனால் வேரில் தாங்க இது வந்து நான் வந்து வயல்களுக்கு கொடுக்கறது எல்லாத்துக்குமே நெல் வயலுக்கு கூட என்ன பண்ணுறேன்னா மணலில் கலந்து அது தூவி விட்டுறாங்க. அதனால் ஒரு சிலர் வந்து இப்போது தொலைபேசியில் என்ன அவங்க அதை கேட்குறாங்க, அதாவது மீன் அமிலம் வந்து நான் கொடுத்துருக்குறேன் சார், செடி சரியாக வரல. அதாவது இப்போ ரசாயனத்தில் நைட்ரஜன்றது தனி, பாஸ்பேட்ன்றது தனி, பொட்டாஷன்றது தனி, அது ஒரு பக்கம். ஆனால் இயற்கையில் எப்படின்னா
இது கிட்டத்தட்ட வந்து யூரியாவினுடைய கிட்டத்தட்டன்னு கிடையாதுங்க, மோஸ்ட்லி யூரியாவினுடைய வேலையை வந்து இந்த மீன் அமிலம் செய்யுதுங்க. மண்ணுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி தான் வந்து இதால் செய்ய முடியும். அதனால் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் மீன் அமிலம் கொடுத்துட்டா நல்லா வந்து வளர்ந்துடும், நெல் பயிர் வந்து நல்லா மகசூல் கொடுத்துரும். இதனுடைய வேலை ஒரு பார்ட், அவ்வளோதான். அதாவது வளர்ச்சியை மட்டும்தான் இது வந்து செய்யும். அதுவும் வந்து எப்படின்னா, ஒரு தாவரம் வந்து வளரணும்னா வேர் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து மண்ணில் இருக்கணும். அதுக்கு வந்து நுண்ணூட்ட அந்த சத்துக்கள் உடைய அந்த பாக்டீரியாக்கள் கண்டிப்பாக மண்ணில் இருக்கணும். அப்போ தாங்க வந்து வேர் வளரும். வேர் வளரும் பட்சத்தில் தான் மேலே இருக்கிற செடி வந்து உங்களுக்கு நல்லா வளரும். மீன் அமிலம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விக்ரஸ் க்ரோத்து வருங்க. ஒரு நேரத்தில் ஒரே நைட்டுக்கு வந்து 1 இன்ச்சு 4 இன்ச்சு கூட வளர்ந்துடும் அந்தளவுக்கு வரும். ஏன்னா இந்த இது நாற்றுலாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, நெல் நாற்றுல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மீன் அமிலத்தை அவங்க ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு 2-3 நாள்லேயே, அதாவது பக்கத்தில் வந்து ஆள் வந்துட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் வெளியூர்லேருந்து தான் வராங்க. எங்கள் சைடெலாம் நெல் நாற்று நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிசா அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் இந்திக்காரங்க தான் வராங்க. இப்போ வந்துட்டாங்கன்னா ஒரு 10 ஊர் அவங்க அப்படியே இருந்து நட்டுட்டு போயிடுவாங்க ஒரே நேரத்தில். அப்போ என்ன ஆகுனா, பக்கத்தில் வந்து பக்கத்து வயல்காரன் நடுறான், அவன் வந்து ஒரு 20 ஏக்கர் நடணும், அதுக்குள்ளே நம்ம நாற்று வளரல அப்படின்னும் போது இதை ஒரு 2-3 நாள் வரிசையாக ஸ்ப்ரே பண்ணால் அடுத்த ஒரு 3வது 4வது நாளுக்கெல்லாம் வந்து நல்லா கை நம்ம வந்து பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துடும். அதான் இதில் வந்து இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலருக்கு சொல்லி அவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாங்க விஷயம். அதாவது இதில் இது வந்து இதனுடைய வேலை என்னென்னா வளர்ச்சி மட்டும்தாங்க. இதை வச்சு முழுமையான இயற்கை விவசாயத்தை செய்ய முடியாது. இது ஒரு பார்ட், அதில் அவ்வளோதான். மணிச்சத்து, அதாவது வேர் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு உண்டான சில வேலைகள்லாம் நீங்கள் பண்ணணும். அப்புறம் அந்த சாம்பல் சத்துக்கு உண்டான வேலையும் பண்ணணும். அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் வந்து இருக்கும் பட்சத்தை தான் ஒரு பிளான்ட் வந்து பர்ஃபெக்டாக வளரும். மீன் அமிலத்தை வச்சு நீங்கள் முழுமையாக இயற்கை விவசாயத்தை செஞ்சிட முடியாது. அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அளவுகள்னு பார்க்கும்போது நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 15-20 நாள் வயசு தான் இருக்குது அந்த தாவரத்துக்கு அப்படின்னா ஒரு 75லேருந்து 100 மில்லி போகலாம் 15 லிட்டர் தண்ணிக்கு. அதுவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த ஆர்டிகல்ச்சர் கிராப்ஸு மற்றதுக்கெல்லாம் எல்லாமே கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 250 ml வரைக்கும் போகலாம். செடியினுடைய வயசை பொறுத்தது. ஒரு மாதம் ஆகிட்டாவே 150 மில்லிக்கு போயிடலாம் நீங்கள், அது எந்த பயிராக இருந்தாலும். இதை அதிகமாக பயன்படுத்தும் பட்சத்தில் வந்து எப்படின்னா, ஸ்ப்ரேயில் அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா பூக்கும் தன்மை லேசாக குறையும். நைட்ரஜன் சத்து அதிகமாகும் போது என்ன ஆகும்னா பூக்கும் தன்மை வந்து குறையும். ஒரு விவசாயன்ற முறையில் நான் பார்த்த வரைக்கும் வந்து நான் சொல்கிறேன். அதாங்க விஷயம். இப்போ நீங்கள் சாயில் அப்ளிகேஷனுக்கு வரீங்க. சாயில் அப்ளிகேஷனுக்கு வரும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 5 லிட்டர் வரைக்கும் போகலாங்க இதை. அதாவது இப்போது நீங்கள் வந்து ஒரு நெல் பயிரை நடுறீங்க, ஒரு ஏக்கருக்கு வந்து 5 லிட்டரை வந்து மணலில் கலந்து, இல்லை எம்சாண்டு, இல்லைன்னா தொழு உரம் எதுலையோ ஒன்றுத்தில் நல்லா ஊதிரியாக கை ஓடுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அப்படியே முதியாக நின்றுச்சுன்னா அவங்களால வந்து அதை வீச முடியாது, கரெக்டான இடத்துல விழாது, தான் பிரச்சனை. அது அதனால் அந்த மாதிரி வந்து இதை நீங்கள் 5 லிட்டர் வரைக்கும் போகலாம். ஒரு நெல் பயிர் வந்து ஒரு ரகத்தை நீங்கள் நடுறீங்க, அறுவடைக்குள்ளே வந்து 2 தடவை கொடுக்கலாம். இதுக்கு ஒரு தடவை மேலே வேணால் ஸ்ப்ரே கொடுக்கலாம். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து மீன் அமிலத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது மீன் அமிலத்தை அந்த மண்ணில் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வர்றதுனால என்ன ஆகுனா, கரும்பச்சைக்கு மாறும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒளிச்சேர்க்கை வந்து நல்லா நடக்குதுங்க. அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த மீன் அமிலம் கூட வந்து இன்னும் சில இயற்கை இடுபொருள்களை சேர்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி ஊக்கி, அதாவது இந்த மலர்பயிர்களில் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து, அதாவது பழக்கரைசல் இந்த மாதிரி சில இயற்கை கரைசல் வச்சு அந்த ரேஷியோவை கரெக்டாக வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். அந்த மல்லிகை அந்த மொட்டுகளினுடைய சைஸ் வரும். அதே மாதிரி இந்த சம்பங்கி அந்த மாதிரி இந்த ரோஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம், அந்த அப்பியரன்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் மீன் அமிலம்ன்றது தயாரிப்பு முறை நம்ம வந்து சொல்லிட்டோம். இதனுடைய இப்போ பயன்பாடு முறைன்றது தாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஃபார்ம் ஆகணுங்க. அப்போ தாங்க நீங்கள் வந்து சரியாக அதை செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். புழுக்கள் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் அந்த சரியான முறையில் இப்போ பண்ணும்போது ஆகியிருக்குதுன்னா அதில் எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு நீங்களே உங்களை வந்து அதை யோசனை பண்ணி பார்த்துங்க. இது ஒன்றும் பெரிய பிரம்மசூத்திரம் ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சாதாரணமான ஒரு வேலைங்க இது. அதனால் இது யார் வேணாலும் செஞ்சிடலாம். இது அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தென்னை மரங்களுக்கும் வந்து நீங்கள் அது கொடுக்கலாம். மட்டைகள் வந்து கரும்பச்சைக்கு மாறும். ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க. அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரங்களுக்கு ஒரு மரத்துக்கு வந்து ஒரு
10 லிட்டர்லேருந்து ஒரு 15 லிட்டர் வரைக்கும் போகலாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. 10 லிட்டர் போதும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம மேற்கொண்டு அந்த இயற்கை இடுபொருள்கள் கொடுக்குறோம். அதனால் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு உயரமான மரம் ஒரு 30-40 வருஷம்னா இன்னொரு 5 லிட்டர் மேலே கொடுக்கலாம். அதாங்க விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண்ணில் கொடுக்கறதுக்கு பாருங்கள், இல்லை ட்ரிப்பில் கொடுக்கறதுக்கு பாருங்கள். தெளிப்புன்றது எதுவாக இருந்தாலும் அது வந்து எப்படின்னா டெம்பரவரி ப்ராசஸ்ன்னு தான் அர்த்தம். அதாங்க விஷயம். மற்றபடி வேரில் கொடுக்கும்போது தான் அதில் இன்னும் சில நமக்கு தெரியாத சில நுண்ணுயிர்களும் அதில் இருக்குதுன்றாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது அந்த தாவரத்துக்கு வேறு விதமான சத்துக்கள் வந்து அது கிடைக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நன்மை செய்யும் அந்த பாக்டீரியாக்களும் இருக்குது. இப்போ இயற்கை விவசாயம் என்னாமே அப்படின்னு சொன்னாவே வெல்லமும் சாணமும் தான் அதனுடைய பேஸ். அதனால் இன்னும் சில அந்த பாக்டீரியாக்கள் வந்து அந்த அந்த இதில் இருக்கலாம் வெள்ளத்தில். அதனால தான் உருண்டை வெள்ளத்தை ஏன் யூஸ் பண்ணுறோம்னா அதை உருட்டி வச்சு 24 மணி நேரத்தில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அதில் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை நம்ம வெள்ளத்தை வந்து அதை யூஸ் பண்ணுறது. நாட்டு சர்க்கரை ஏன் பயன்படுத்துறதுன்னா அது வறட்சி ஆயிடுது. அதில் நுண்ணுயிர்கள் வந்து அதனுடைய பர்சன்டேஜ் வந்து குறையும். அதாங்க விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் உருண்டை வெள்ளத்தை மட்டுமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இதாங்க மீன் அமிலத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து எப்படின்னா இயற்கை விவசாயத்தில் இதனுடைய பங்களிப்பு இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுறது வந்து கஷ்டம். அதே நேரத்தில் ஒரு ஈஸியான ஒரு வேலை இந்த. ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா இது வந்து செலவில்லாத ஒரு வழி. ஆனால் வெல்லம் வாங்குகிற செலவு தான் இப்போ வந்து அதில் அதிகமாகுதுங்க. மீன் குடல் சும்மா தான் கிடைக்குது. ஏன்னா அவங்க வியாபாரிகள் எடுத்து குப்பையில் வீசுறது தான் நம்ம கொண்டு வரோம். ஆனாலும் வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 50 ரூபா வந்துடுதுங்க ஒரு கிலோ. அப்போ பார்த்திங்கன்னா 11 கிலோன்றது வந்து 60 ரூபா போட்டால் கூட உங்களுக்கு வந்து 660 ரூபா நம்ம போய்ட்டு வர பெட்ரோல் எல்லாம் கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்துடுதுங்க இது. அதனால் இப்போ நீங்கள் வந்து வெல்லம் எந்த அளவுக்கு இப்போ போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வருங்க மீன் அமிலம். இப்போ நீங்கள் வந்து அது ஒரு 10 இது ஒரு 11 21 கிலோ இருக்குல்ல சார், உங்களுக்கு 21 லிட்டர் தானே வரணும் அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம். இல்லைங்க, ஒரு இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 லிட்டர் தான் வரும். அதாங்க விஷயம். அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய அளவில் இப்போ போடுறத வந்து தவிர்க்கலாங்க. இது ஒரே நேரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. இது வந்து எப்படின்னா 20 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேன் இது. அதனால் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் வந்து அது வந்து ஃபார்மேஷன் ஆகும். ரெண்டாவது நெக்ஸ்ட் தடவை ஒரு தடவை வந்து நீங்கள் செஞ்சு அதை முடிச்சிட்டிங்க. ரெண்டாவது தடவை நீங்கள் அதை செய்யும் பட்சத்தில் அந்த அடியில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம வந்து எப்படின்னா இதில் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேங்க. ஒரு தடவை வடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு தடவை ஒரு உருண்டை வெள்ளத்தை மட்டும் இடித்து போட்டு 2 வாழைப்பழத்தை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு 10-15 நாளில் இன்னொரு ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் வந்து நீங்கள் வந்து அதில் வடிக்கலாம். எக்ஸ்ட்ரா அதையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. கரையாத நிலையில் இருக்க அந்த மீன்கள் உள்ள அந்த நன்னீர் மீனில் அந்த காற்று பைகள் இருக்கும் உள்ள, அதுங்க வந்து கரையாதுங்க. மொத்தமே ஓரளவுக்கு தான் கரையாது. அது வந்து மோஸ்ட்லி ஒரு 20-30% தான் கரையும். மீதி அப்படியே இருக்கும். அது எல்லாமே அப்படியே இருக்கும். கரையானையெல்லாம் சிலது இருக்கும். அதிலேயே திருப்பி புது மீன் குடல் அதை உள்ளே போட்டு வெள்ளத்தை போடும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் 15-20 நாள்லேயே உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும், ஃபார்மேஷன் இருக்கும். குவாலிட்டி வந்து நல்லாயிருக்குங்க. கம்பல்சரி சப்போட்டா பழன்றது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். வாழைப்பழம், தயிர், இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது. அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் மீன் அமிலம்ன்றது இயற்கை விவசாயத்தில் வந்து அதனுடைய பங்களிப்புன்றது ரொம்ப இன்றியமையாதது. அதனால் இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை யூடியூப்லாம் சில பேர் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பேர் வந்து அவங்க வச்சுருந்துருப்பாங்க. ஆனாலும் இதாங்க இது ஒரு விவசாயன்ற முறையில் ஒரு அனுபவத்தில் நான் வந்து செஞ்சுருக்கிற ஒரு வேலை. ஃபஸ்ட்டு இதை வந்து நெல் பயிர்களுக்கு மணலில் கலந்து கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து அதை ட்ரையல் பார்த்தது நானுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. ஏன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, அவன் வரல. அதுக்கப்புறம் நானாக யோசனை பண்ணி மணலில் கலந்து தூவி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே ஈஸியாக இருக்குது. அதனால தான் அந்த ப்ராசஸ் கொண்டுட்டேன். இப்போ கரும்பு பயிர்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 30 லிட்டர் கொடுக்கலாம். அதனுடைய அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் அதை வெட்டத்துக்குள்ளே ட்ரிப்பில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல சரியான வளர்ச்சி இருக்குங்க. கரும்பு பயிரில் அதிவேக வளர்ச்சியை வந்து பார்க்கலாம் இந்த இதில் மீன் அமிலத்தில். நெல் பயிர்லேயும் கொஞ்சம் நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும். அதனால் இதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முறை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விவசாயன்ற முறையில் சில தகவலை சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.